Hello everybody, this is Bhavani from Tamil Spellings. தமிழ் மொழி உலகத்திலேயே சிறந்த மொழிங்கிறது நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தமிழ் மொழியில் நாம் படிக்கும்பொழுதோ எழுதும்போதோ நிறைய பிழைகள் செய்கிறோம். சில பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஸோ அது தவிர நிறைய பேர் தமிழ் கற்றுக்கணுன்னு ஆவலாக இருக்கீங்க. அதே சமயம் அது கரெக்டான உச்சரிப்புகளோட நீங்கள் கற்றுக்கிட்டாலே சரியாக எழுதலாம், படிக்கலாம். ஸோ அதுக்கு சிம்பிள் டெக்னிக்ஸ், ஷார்ட் வேயில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க இருக்கேன். அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. நான் இலக்கண முறைப்படி கற்றுக் கொடுக்கல. எனக்கு தமிழ் மொழி இலக்கணம்லாம் தெரியாது. ஆனால் அதே சமயம் ரொம்ப சுலபமான மெத்தடில் என்னுடைய டெக்னிக்ஸ், எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் மூலம் உங்களுக்கு தமிழ் சொற்களை எப்படி படிக்கலாம், எழுதலாங்கிறத சொல்லி கொடுக்க இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது உயிர் எழுத்துக்கள் அ டு அக்கு. இதான நினைக்காதீங்க. அதை சரியாக உச்சரித்தா தான் நமக்கு மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாம் தமிழ் சொற்களை கான்ஃபிடெண்ட்டாக படிக்கவும், பிழை இல்லாமல் எழுதவும், அதை இந்த லெட்டர்ஸை கரெக்டாக உச்சரித்தாலே சுலபமாக படிக்கலாம், எழுதலாம். ஸோ நாம் அதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1ன்னு. நாம் உயிர் எழுத்துக்கள் ஆ டு ஔ ஒலியும், ஆயுத எழுத்து 1 அக்கு ஒலி, அதையும் நாம் எப்படி உச்சரிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். இந்த இதானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. அதில் நிறைய பேர் பிகினர்ஸ் தப்பாக உச்சரிக்கிறீங்க. ஏன்னா இந்த உயிர் எழுத்துக்களில் குறில் நெடில்னு இருக்குது. அந்த குறில் எழுத்துக்கள் எப்படி ஒலிக்கணும், நெடில் எப்படி ஒலிக்கணுங்கிறது இருக்குது. ஆன்னு சொல்லணும். அதை போய் நிறைய பேர் அப்படி தான் அதுலேயே ஃபுல்லாகவே கானா கா. இப்போ கப்பல்னா கான்னு படிக்கிறாங்க. ஸோ கா இப்பல் கப்பல் அப்படிங்கிறாங்க. ஸோ சொல்கிறத தப்பாக சொன்னால் எப்படி மிஸ்டேக் வராமல் இருக்கும். ஸோ கரெக்டாக உச்சரிங்க. இந்த ஒலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த காட்டோ அக்கு ஒலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு எழுத்துக்கள் வருது. அதுலேருந்து தான் உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் வருது. அப்புறம் இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் வருது. ஸோ இந்த உயிர் எழுத்துக்களை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆ குறில் நெடில், குறில் நெடில்னு பண்ணலாம். ஆ இ ஈ உ உ, இதுதான் உ, இது ஊ, இது ஏ, இது வெறும் ஏ ஏ ஏ, இது ஏ, இது ஐ, ஓ ஓ ஆவ். ஓகே, இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள். இது ஆயுத எழுத்து அக்கு. ஸோ இது எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அ ஆ அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ் அக்கு. ஆனால் நிறைய பேர் எப்படி படிக்கிறீங்கன்னா ஆ இ ஈ அ ஆ அப்படின்னு படிக்கிறீங்க. ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்குன்னு. அதுதான் அங்கே தான் மிஸ்டேக். ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. இப்படி உச்சரித்து பாருங்கள், உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸு தமிழ் வீட்டில் சொல்லி கொடுக்குறவங்க இந்த ஒலிகள் மூலம் தமிழ் சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென் பாய்.